இருக்கிறதுனால முஸ்லிம்கள் அதை கேட்டுக்கிறதா இருக்கிறோம். எல்கேஜி, பிரிகேஜி, யூகேஜி அந்த தரத்துல. ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் அக்பர் மூமினாக நாம் எப்பொழுது எப்படி ஆக முடியும் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். சரி, அதோடு முடிஞ்சாலே இல்லை. முஸ்லிம் மூமின், ஒரு மூமின் இவ்வளவு அமல்களை செய்கிறார் என்று சொன்னால் எப்பொழுது செய்ய முடியும் தெரியுமா? எப்பொழுது உள்ளத்திலே அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் பார்ப்பதற்காக நாம் உணர்க்கவில்லை, மற்றவர்கள் கேட்பார் என்பதற்காக நாம் தொடரவில்லை, மற்றவர்கள் கரெக்டாக சக்காத்து கொடுத்தாரே என்று நம்மை கணக்கு பார்ப்பார்கள் என்பதற்காக நாம் கொடுக்கவில்லை. யாருக்காக அனைத்தையும் செய்கிறேன்? நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் வந்த பொழுதுதான் இந்த மூமினாக இருக்கக்கூடியவர் தொழுகையை, நோன்பை, சக்காத்தை, ஹஜ்ஜை எல்லாம் சரியாக நிறைவேற்றுவார். அப்ப இந்த நிறைவேற்றும் பொழுது அவர் மூமிக்கிற கேட்டதிலிருந்து அவரையும் அறியாமல் அவருக்கே தெரியாமல் முத்தகீன் என்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு உயர்ந்தார். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பாக்கியம்! அவர் முஸ்லிமாக இருந்து மூமினாக உயர்ந்து முத்தகீன் ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னார். அவ்வாறு நமக்கு கடமையாக்கப்பட்ட அமல்களை சரிவாக பரிபூர்ணமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதோடு நம்முடைய நிலைமை முடியவில்லை, அதோடு ஒரு அந்தஸ்து அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை. அதையும் தாண்டி முத்தகீனுக்கு அடுத்து சாலிஹ் என்ற ஒரு இடம் இருக்கு. இது இறையச்சத்தோடு இபாதத்தோடு ஈமானோடு ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் யாருடைய லிஸ்டாக சேர்றாரு? சாலிஹினுடைய லிஸ்ட்ல சேர்றாரு. எப்போ ஒரு சாலிஹினுடைய லிஸ்ட்ல சேர்றாரோ அப்ப அவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிப்பார், மறுமையை நேசிப்பார். இவர் ஒவ்வொருடைய பேச்சும் செயலும் மூச்சும் இந்த உலகம் அல்ல, மறுவுலகம், கபரில் இருந்து மறுவுலகம் வரை இவருடைய சிந்தனைகளும் செயல்களும் பேச்சும் அமைந்துவிடும். அப்படி வந்து ஆயிரம் சொன்னா அப்பதான் சாலிஹுக்கு அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குது. அதுதான் வலி என்று சொல்லக்கூடிய இறை நேசர்களுடைய கேட்டகரி. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்குது, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத கெஸ் பண்றதுக்கு உண்டான அந்த ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்குது. காலையில் சுகர் டெஸ்ட் பண்றதோட 2 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கி எடுத்து பார்க்கணுமா இல்லையா ஆகுமா அவன் பார்க்கும்போது தெரியுது நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். பரிபூர்ணமாக தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ் எல்லாம் பக்காவா இருந்தா முஸ்லிமை தாண்டி மூமினை தாண்டி நான் முத்தகீன் அந்தஸ்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். நம்முடைய எல்லா